ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சுபிக்ஷா செம்ம மாதம் விளாண்டாங்க. உண்மையிலேயே நம்ம கிளாப் பண்ணி ஆகணும். ஏன்னா இருக்கிறது எல்லாமே 3 ஜென்ஸு, ஒரே ஒரு பெண். அந்த 3 ஜென்ஸும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமானது. அந்த காலில் வந்துட்டு அந்த கம்பி மேலே வச்சு ரொம்ப கஷ்டம். அதில் ரொம்ப டஃப்பாக பண்ணாங்க சுபிக்ஷா. எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணாங்க. சாண்ட்ரா இருந்தாலும் சரி, பிரஜனா இருந்தாலும் சரி, அப்புறமா ரம்யா இருந்தாலும் சரி, கெமி, இவங்கெல்லாம் வந்துட்டு டார்கெட் பண்ணி பாவம் கடைசியில் ஒரே ஒரு 2 தடவை மட்டும் வச்சு ரொம்ப ஹோல்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே முடியல. லாஸ்ட்டாக வந்து கெமி வந்து அவங்க கையில் வச்சுருந்தது அப்படி இழுத்தாங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பட் நல்ல டஃப் கொடுத்தாங்க, விட்டு கொடுக்கவே இல்லை. அதுதான் உண்மையிலே நம்ம சுபிக்ஷா கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ளஸ் அம்சம். அது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, லாஸ்ட்டாக வந்து அவங்க இந்த விட்டு வெளியேறோம், கேப்டன் டாஸ்க்கை விட்டு வெளியேறோம் தெரிஞ்ச உடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இதுக்கு செலக்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னோடனே வெளியில் வந்து கேமரா பண்ணி, அம்மா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 நான் கேப்டன் போட்டிக்கு வந்து போட்டியாக போகிறோமா அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க விளையாடுறதுக்கு பதில் இங்கே வந்துட்டு அவங்களுடைய தலையெழுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கையில் இருந்த ஒரு காரணத்தில் அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போது வெப்சைட்டு உள்ளே போய் செம்மையாக கதறி அழுகுறாங்க. பாவம் ரொம்ப கஷ்டமாக போச்சு, பயங்கரமாக அழுதாங்க. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ப்ளே. அதே மாதிரி அவங்க கேப்டனாக வந்தாங்கன்னா இந்த வீட்டை வந்து வழிநடத்த முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ப்ளே கொடுத்தாங்க. அவங்கள பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.